இந்திய நாட்டையும் அரசியலமைப்பு சட்டத்தையும் மக்களாட்சியும் காக்கத்தான் நாம போராடிக்கிட்டு இருக்கோம். ஆனா நம்ம அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானவங்களாக சித்தரிக்கிற முயற்சியில இறங்கி இருக்கிறார் தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் RN ரவி அவர்கள். எந்த ஆளுநர்? மரபுப்படி நிறைவா பாடப்படக்கூடிய நாட்டுப்பண் பாடலுக்கு கூட நிக்காம வெளியேறின ஆளுநர். இருந்தாலும் ஒன்றிய அரசுக்கு நான் வைக்கும் கோரிக்கை என்பது, நான் ஆளுநரை விமர்சிக்கிறேன் என்பதற்காக அவரை மாத்திடாதீங்க. அவர் பேசத்தான் பாஜக நாட்டில் அம்பலப்படுது. திராவிட கொள்கைகள் மேலும் மேலும் மக்களிடம் சென்று சேருது. மக்களுக்கு மாநில சுயாட்சி முழக்கத்தினுடைய நியாயங்கள் புரியுது. இன்னும் சொல்லணும்னா, இன்று முழுக்க இந்த மாநாட்டில் நம்முடைய தோழர்கள் திராவிட இயக்கத்தினுடைய குறித்து அழுத்தமாக உணர்வோடு பேசுறதுக்கான தூண்டுகோலாக இருந்து வரும் நம்முடைய ஆளுநர் அவர்கள் தான். தந்தை பெரியார் அடிக்கடி ஒன்றை சொல்லுவார், என்னை செயல்பட வைப்பது என்னுடைய தோழர்கள் அல்ல, என்னுடைய எதிரிகள் சொல்லுவார். அப்படிப்பட்ட கொள்கை எதிரிகளை, பண்பாட்டு எதிரிகளை தான் நாம் இன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இன்றைய எதிரிகள் கருத்தியல் மோதலுக்கு தயாராக இல்ல. ஏன்னா கருத்தியல் ரீதியா பேசினா அவங்களால ஒருபோதும் வெற்றி பெற முடியாது. அதனாலதான் அவதூறுகளை ஆயுதங்களாக எடுக்கிறாங்க. அந்த துரோக கூட்டத்தை தொடத்தெறிய வேண்டிய கடமை சட்ட போராளிகளிடம் உங்களுக்கு இருக்கு. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை காக்கக்கூடிய கடமை நமக்கு இருக்கு. இந்தியா முழுமைக்கு சமூக நீதியை உருவாக்கி தந்து பாதுகாக்கிற கடமை நமக்கு இருக்கு.